Good afternoon, children. Today we are going to see about the Let us read the 5th standard unit 2. Practice makes a man perfect. Okay, so this is the lesson. How the practice makes a man perfect. This is page number 109. So this lesson about how we practiced and how we got the talent in this. Long ago, there lived an archer named Uttaman. During his time, the forest and animals filled the lands. So, long ago, there lived an archer. Archer na yaru? Vilvithela Gitikara. Named Uttaman. During his time, the forest and animals filled the lands. He was a skilled archer and could perform wonderful feats of archery. He could hit the center of the target precisely, no matter how far the target was. He was also a show-off. He liked to show his skills for the crowds to admire. So, in his time, the forest and animals. So, nariya forest and animals that filled the land. Means so much is there. And he was a skilled archer and could perform wonderful feats of archery. So, skilled archer na thiramai vanda will கெட்டிக்காரன். ஸோ ஈ குட் ஹிட் த சென்டர் ஆஃப் த டார்கெட். ஸோ அங்கே வந்து ஒரு டார்கெட் இருக்கும், பார்த்துருப்பீங்க. போ அண்ட் ஆரோ அந்த வில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும்போது சென்டரில் ஒன் டார்கெட் வில் பி தட். ஸோ ஹி ஹாஸ் டு ஹிட் தஸ் டார்கெட். ஸோ ஹிட் த டார்கெட் ப்ரிசைஸ்லி நோ மேட்டர் ஹவு ஃபார் த டார்கெட் வாஸ். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஈ வில் ஹிட் த டார்கெட் கரெக்ட்லி. He was also show off. He liked to show his skill for the crowds to admire. Even the crowds எங்கே இருக்கும், அந்த க்ரௌட்ஸ்னால் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல போயிட்டு he want to show his skills to admire. அந்த க்ரௌட்ஸ் பார்த்து ஆஹா இவ்வளோ பெரிய கெட்டிக்காராக இருக்குன்னு ஒரு அவனை பார்த்து சேர் பண்ணுவாங்க, அட்மையர் பண்ணுவாங்க, வியப்பாக இருப்பாங்க. ஒன் டே ஆஸ் யூஷுவல் he was shooting arrows at the targets. ஒன் டே அதே மாதிரி அவன் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கும்போது the admirers watched in awe. ஐயோ அவன் அடிப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. At that time, a man with a beard as white as snow carrying oil guards joined the crowd and stood at the back. ஸோ அந்த டைமில் ஒரு மேன், ஒரு வயசான ஓல்டு மேன், ஒயிட் கலரில் தாடி இருந்து, ஆஸ் ஒயிட் ஆஸ் அ ஸ்னோ, அது ஸ்னோவோட ஒயிட்டாக இருக்குமோ தாடி, அண்ட் கேரிங் த ஆயில் கார்ட்ஸ்னால் அந்த குடுவையை சொல்லுவாங்க. அதில் வந்து யூஸ் டு போர் த ஆயில் அண்ட் ஸ்டூட் அட் த பேக். அந்த க்ரௌட்ஸில் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. As Uttaman finished, the crowd clapped and cheered for him, except the oil seller. So Uttaman வந்து அவனோட டேலண்ட்டை அந்த ஆர்ச்சரியில் காட்டினதும் everybody in the crowd clapped and cheered him, except the oil seller என்ன பண்ணாரா, கிளாப் பண்ணவே இல்லையா. He neither clapped nor cheered. கிளாப்பும் பண்ணல, ஒரு cheer upம் பண்ணல. Suddenly with a deep and loud tone he said, it's just a matter of practice. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் தான். என்னமே சொல்லுவாங்கன்னா ப்ராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் த பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே நல்லா வரும். ஸோ இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. உத்தமன் காட் அனாய்டு. உடனே கோவம் வந்துருச்சு உத்தமனுக்கு. த இரிட்டேட்டட் உத்தமன் ஆஸ். அவனுக்கு ஒன்றே இரிட்டேஷன் ஆகிடல. ஒருத்தர் நல்லா நம்ம ஷேரப் பண்ணும்போது நம்ம இன்னொருத்தர் வந்து இதெல்லாம் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம், வில் கெட் ஆங்க்ரி. ஸோ இரிட்டேட்டட் உத்தமன் ஆஸ், ஆர் யூ அன் ஆர்ச்சர்? நீ வந்து பெரிய வில் வித்தை பயிற்சியாளனா, வில் வித்தைக்காரனா? ஆர் யூ அன் ஆர்ச்சர்? டூ யூ திங்க் எனி ஒன் கேன் டூ வாட் ஐ டூ? நீ நினைக்கிறியா நான் செய்ய முடியாது எல்லாமே எல்லாராலையும் செய்ய முடியுமா? டூ யூ திங்க் எனி ஒன் கேன் டூ வாட் ஐ கேன் டூ, கேன் யூ டூ எவ்ரிபடி? த ஓல்ட் மேன் செட் காம்லி, நோ சார், ஐ எம் நாட் அன் ஆர்ச்சர். நான் வந்து வில் வித்தைக்காரன் இல்லை. ஐ டோன்ட் டவுட் யுவர் ஸ்கில்ஸ். உன்னோட திறமையில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஐ டோன்ட் ஹவ் டவுட் இன் யுவர் ஸ்கில்ஸ். ஆல் ஐ சேட் வாஸ் தட் எவ்ரிதிங் வாஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் பி மேட்டர். தட்ஸ் அ மேட்டர். ப்ராக்டிஸ் ஒன்லி இஸ் த மேட்டர். உத்தமன் வாஸ் அகெயின் ரெடி இன் ஆங்கர். அப்போது திறமை வேறு, ப்ராக்டிஸ் வேறு. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இவ்வளோ திறமையாக போட முடியும்னா இஸ் த ஓல்ட் மேன் ஸ்டடி. Again he got angry and said, what do you know to pass such a thoughtless comments on others? Who are you? உனக்கு என்ன தெரியும்? உன்னோட இஷ்டத்துக்கு நீ மற்றவங்களை சொல்கிற. what do you know to pass such a words, such a thoughtless words, comments, thoughtless comments, உபயோகம் இல்லாத கமெண்ட்ஸ், தாட்லெஸ், மீனிங்லெஸ். ஓகே, ஏது கமெண்ட்ஸ் கொடுக்குற? நீ யார்? who are you? Sir, there is no reason to be angry.
ஸோ அந்த ஆயில் செல்லர் என்ன சொல்கிற ஓல்டு மேன், நோ ரீசன் டு பி ஆங்க்ரி, கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ எம் அ சிம்பிள் ஆயில் செல்லர், நான் சாதாரண ஒரு ஆயில் செல்லர்னால் இந்த எண்ணெய் விற்கிறவன். ஐ எம் ஷுர் யூ மஸ்ட் ஹவ் கெஸ்ட் தட் பை சீயிங் மை கோட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் சுரக்குடுவை சொல்லுவாங்க. அந்த குடுவையில் ஆயில் போர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ சார் ஐ எம் ஷுர் யூ மஸ்ட் ஹவ் கெஸ்ட், என்னை பார்த்துருப்பீங்க, கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நான் ஒரு ஆயில் செல்லர், இந்த காட்ஸில் தான் அந்த ஆயிலை கொண்டு வரேன். ஐ ஃபில் திஸ் காட்ஸ் வித் ஆயில் அண்ட் செல் தெம். அந்த காட்ஸில் அது உள்ளதான் ஆயில் ஊற்றி நான் எல்லாருக்கும் செல் பண்ணுறேன். ஓவர் த இயர்ஸ் ஐ ஹவ் அச்சீவ் சம் ஸ்கில் இன் ஃபில்லிங் த காட்ஸ். இந்த காட்ஸ் வந்து உள்ள சின்ன ஹோல் தான் இருக்கும். ஸோ அந்த ஆயில் எப்படி ஊற்ற முடியும், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ அவர் என்ன சொல்கிறார், ஐ ஃபில் திஸ் காட்ஸ் ஓவர் த இயர்ஸ். வருஷமாக நான் இப்படி தான் இந்த காட்ஸில் ஆயில் ஊற்றிட்டுருக்கேன். ஐ ஹவ் அச்சீவ்டு சம் ஸ்கில் இன் ஃபில்லிங் த காட்ஸ். இந்த இதில் ஃபில் பண்ணுறதுல நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இஃப் யூ அலோ ஐ வில் ஷோ இட் டு யூ செட் த ஓல்ட் மேன். நீ அலோ பண்ணினா இருக்கேன், நான் எப்படி இந்த காட்ஸ் அந்த த்ரூண்ட் ஹோலில் கீழே இருக்கிற அந்த குழுவில் அவங்க ஐ கேன் ஃபில் இட், ஐ வில் ஷோ இட் டு யூ செட் த ஓல்ட் மேன். உத்தமன் இன் ஏ மாக்கிங் டோன் சரி ஷோ இஸ் யுவர் ஸ்கில்ஸ். ஒன்றே என்ன சொன்னால் ஒரு மாதிரி நக்கலை மாக்கிங் டோனில், இது ஓகே உங்கள் ஸ்கில்லை நீங்கள் காமிங்க ஸ்டில். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் க்யூரியஸ், எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம், என்ன பண்ண போகிறாரு திஸ் ஓல்டு மேன். They wanted to see what would happen next. என்ன நடக்க போகுது next. The crowd inched closer to get a clear view of the oil seller. So தூரமாக அந்த clouds கொஞ்சம் they are coming nearer to the oil seller. Unfazed by the crowd and by habit, the oil seller was calm. So திடீர்னு அவரை சுற்றி is surrounded by the crowd. Unfazed this, இது எதிர்பார்க்கல இல்லையா, by the habit, the oil seller was calm. அப்படியே அமைதியாக இருந்தார். He patiently placed an empty gourd on the ground. He placed the gourd, this is the gourd, on the ground. He then placed a small coin on the mouth of the gourd. And the small coin என்ன பண்ணாரு, அந்த கார்டோட மவுத் இருக்குல்லையா அங்கே வச்சாராம். The small coin made of a copper had a small hole at its center. So அந்த காயின் போட்டது அந்த ஸ்மால் ஹோல் மாதிரி வந்தது அதில். The oil seller stood up and took some oil in his ladle and began to pour oil into the gourd. So oil seller மாதிரி he took some oil in the ladle. அந்த இது மாதிரி இருக்கு இல்லையா, கப் மாதிரி, தட் இஸ் கால்ட் த ladle. அதுலேருந்து ஆயில் எடுத்து அந்த ஹோலில் போல் பண்ணுறாரு. எப்படி போர் பண்ணுறாரு பாருங்கள், மேலேருந்து மெதுவாக ஊற்றுறாரு. ஓகே, ஸோ இட் ஃப்ரம் த ஹைட், இந்த ஹைட்லேருந்து he poured the oil. It went straight into the gourd through the hole in the coin. ஸோ அந்த என்ன பண்ணாரு, அந்த ஹைட்லேருந்து அந்த ஆயில் ஊற்றுனதும் அந்த ஆயில் என்ன ஆச்சு, அப்படியே நேராக உள்ள போச்சு. ஸோ அந்த காயினில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது, ஹோல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அந்த காயினுக்கு மேலே. அந்த காயினை அந்த காட் மேலே வச்சுட்டு மேலேருந்து அந்த ஆயில் ஊற்றும் போது அந்த காயினில் இருக்கிற ஹோல் வழியாக தட் ஆயில் இஸ் pouring down to the god. From the height he poured the oil. It went straight into the god through the hole in the coin. அந்த காயினில் இருக்க ஹோல் வழியாக அந்த ஆயில் என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாக காடுக்கு போகுது. When the oil seller had finished filling the god, he lifted the coin. ஸோ எண்ணெயெல்லாம் ஊற்றி முடிச்சதும் he lifted the coin, அந்த காயின் எடுத்து காமிச்சாராம். He showed the people that coin did not have any trace of oil. அந்த காயினில் ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் கூட இல்லையா. எப்படி அது பாசிபிள் இல்லையா, தட் இஸ் இன் திஸ். He showed that coin. The crowd was shocked to silence. ஏன்னா மேலேருந்து நம்ம ஊற்றும் போது ஒரு ட்ராப் ஆகுது அது பண்ணணும், பட் இந்த காயினில் நாட் even a single drop of oil is there. The crowd was shocked to silence. Then one person cheered and soon the entire crowd burst into loud cheer for the oil seller. So ஒரு பர்சன் cheer up பண்ணாங்க, clap பண்ணி, and other peoples also burst into loud cheer for the oil seller. The oil seller smiled and said, as I told, there is nothing special about it. அதில் எந்த ஸ்பெஷல், nothing is special in that. It's only a matter of practice. எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் that will become a habit. ஸோ உத்தமன் வாஸ் ஜஸ்ட் as surprised as a crowd. ஸோ உத்தமனுக்கும் அப்படி சர்ப்ரைஸ் ஆகிடுச்சான். He smiled and said, you have taught me something today. Thank you. ஸோ நம்மளுக்கு தான் எல்லா திறமையும் தெரியும்னு ரொம்ப கோவப்படுறதோ கர்வப்படுறதோ கூடாது. ஜஸ்ட் அதர்ஸ் ஆல்சோ ஹேவிங் த டேலண்ட், ஆல் ஆர் ஹேவிங் த ப்ராக்டிஸ். எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் இட் வில் பி ஓகே. ஸோ யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் எவ்ரி திங், தட் மேக்ஸ் ஹிம் த பர்ஃபெக்ட். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தப்பாகலாம், செகண்ட் டைம் தப்பாகலாம், பட் அகெயின் இஃப் யூ ப்ராக்டிஸ் அகெயின் அண்ட் அகெயின், வாட் வில் ஹேப்பன், இட் வில் get practice and perfect. So now we move on to the choose the correct answer in this lesson, page number 111.
Page number 111. Okay, choose the correct answer. Choose the correct answer. So in this, I'll write this. Uttaman was skilled in dash. Uttaman was skilled in dash. They are given the three options. So I am writing only the answer. Uttaman was skilled in archery. Will with the archery. They are given painting, archery and dance. So archery is the correct answer. The old man was carrying gods of oil, gods of milk, gods of water. The old man was carrying gods of oil. Carrying என்ன கொண்டு வராங்க? Gods அந்த சுரை கொடுவை சொல்லுவாங்க. Gods of oil. So that is the answer. Third one. The old man is an oil seller. The old man is an oil seller. And the fourth one. The old man put a small coin. The old man put a small coin on the mouth of the god. On the mouth of the god. Gourd. Okay. Here, small coin. So the first one is Uttaman was skilled in dash, painting, archery and dance they are given. So the Uttaman was skilled in archery. Then second one, the old man was carrying dash, gods of oil, gods of milk, gods of water, gods of oil. The old man is a dash, a vegetable vendor, an oil seller, a merchant. The old man is an oil seller. So answer only are written. The old man put dash on the mouth of the god, a piece of paper, a small coin, a small stick. The old man put a small coin, so written a small coin on the mouth of the god. Okay, next is the question answer. Answer the following questions. What did the archer want to show the crowd? The archer wanted to show his archery skills to the crowd. So write the question answer, same page only, same lesson. Answer the following question. So all the questions I am writing along with the question with the answer. So learn this. Answer the following questions. Okay. What did the archer want to show the crowd? What did the archer want to show the crowd? What did he want to show the crowd? The archer wanted to show his archery skill to the crowd. Answer is the archer wanted to show his archery skill. Archery skill to the crowd. Okay, the archer wanted to show his archery skill to the crowd. Why did Uttaman become angry with old man? Second question. Why did Uttaman angry with the old man?
So answer is the old man commented. The old man என்ன comment பண்ணாரு? The old man commented on the archer saying that everything was a matter of practice. Everything was a matter of practice. Okay. So Uttaman became angry. So Uttaman became angry. Okay. That is, why did the Uttaman angry with the old man? The old man commented on the archer saying that everything was a matter of practice. So Uttaman became angry. Okay. Can you understand, children, why did the Uttaman angry with the old man? The old man commented on the archer saying that everything was a matter of practice. So Uttaman became angry. Next one, third. What did the oil seller perform? What did the oil seller perform? Answer is the oil seller placed empty guard on the ground. Okay. So first he placed the guard on the ground. He then placed a small coin. He placed a small coin with a hole at its center. He placed a small coin with a hole at its center on it. Then from the height he poured the oil. It went straight into the guard. Okay. Straight into the guard. Through the hole. And the hole vadiya, it went straight into the guard through the hole. The coin had no trace of oil in it. The coin had no trace of oil in it. Okay. Okay, children. So, what did the oil seller perform? The oil seller placed empty guard on the ground. He placed a small coin with a hole at its center on it.
From the height, he poured the oil.